மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளின் செயல்பாட்டில் திருப்தி இல்லை என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து தெரிவித்திருக்கிறது. முழு விவரங்களை செய்தியாளர் மாரிச்சாமியிடம் கேட்கலாம். மாரிச்சாமி வணக்கம். எந்த வழக்கின் பின்னணியில இந்த கருத்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள் என்ன மாரிச்சாமி? தமிழக அரசின் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கு அரசு நல்ல சம்பளம் வழங்குகிறது. அப்படி சம்பளம் வாங்கினாலும் தங்களது பணிகளை செய்வதில் மெத்தனமாக அதிகாரிகள் செயல்படுகின்றனர் என உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் நீதிபதி புகழேந்தி தனது கருத்தினை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதுபோக வழக்குகள் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளின் செயல்பாடுகள் திருப்திகரமாக இல்லை எனவும் கூறியிருக்கிறார். இது வழக்கு பார்த்தோமானால் பூம்புகார் கப்பல் நிறுவனம் கோவிலுக்கு 3 கோடி ரூபாய் வாடகை பாக்கி வைத்திருந்த போதிலும் இதுவரை அதிகாரிகள் வசூல் செய்யவில்லை. யாருக்கு விசுவாசமாக அதிகாரிகள் வேலை செய்கிறார்கள் எனவும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஏழைகள் வாடகை பாக்கி வைத்திருந்தால் உடனடியாக கடையை காலி செய்யும் நடவடிக்கை எடுக்கும் அதிகாரிகள் இந்த பெரிய நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்க தயங்குவது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என கேள்வி எழுப்பியிருக்கிறார் நீதிபதி புகழேந்தி. உயர் நீதிமன்ற மதுரை கிளையின் நீதிபதி புகழேந்தி தனது கேள்வியை எழுப்பியிருக்கிறார். தனது ஆணித்தனமான கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதுபோக இந்த வழக்கை பார்த்தோமானால் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் மற்றும் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் இந்த வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கன்னியாகுமரி பகவதியன் கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் பூம்புகார் கப்பல் கழகத்திற்கு கடந்த 1984 வாடகைக்கு வழங்கப்பட்டது. தற்போது வரை 3 கோடி ரூபாய் வாடகை பாக்கி செலுத்தப்படாமல் இருக்கிறது. எனவே நிலுவை பாக்கியை உரிய வட்டியுடன் வசூலிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திருத்தொண்டர் சபையைச் சேர்ந்த திருத்தொண்டர் சபை நிறுவனர் ராதாகிருஷ்ணன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு வழக்கினை தாக்கல் செய்தது. விசாரணை நீதிமன்றம் அறநிலையத்துறை கமிஷனர் மற்றும் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் பூம்புகார் கப்பல் கழக வாடகை பாக்கியை அதன் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநரிடம் வசூலிக்க தேவையான நடவடிக்கை எடுக்க 2022ஆம் ஆண்டு உத்தரவிட்டது. ஆனால் இதுவரை கப்பல் நிறுவனத்திடமிருந்து வாடகை வசூல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. எனவே நீதிமன்றத்தின் உத்தரவை நிறைவேற்றாத அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ராதாகிருஷ்ணன் ஒரு அவமதிப்பு வழக்கு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கையும் தொடர்கிறார். இந்த அவமதிப்பு வழக்கானது உயர் நீதிமன்ற மதுரை கிளையின் நீதிபதி புகழேந்தி முன்பு விசாரணைக்கு வந்த பொழுதுதான் இந்து சமய அறநிலையத்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சுப்புராஜ் 80 லட்சம் ரூபாய் வாடகை பாக்கி தருவதாக கப்பல் நிறுவனம் தெரிவித்தது. மேலும் உரிய கால அவகாசம் வழங்கும் பட்சத்தில் வாடகை வசூல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். அப்போது வாடகை பாக்கியை வசூல் செய்ய அறநிலையத்துறை அதிகாரிகள் எடுத்த நடவடிக்கை என்ன என கேள்வி எழுப்பினார். 3 கோடி ரூபாய் வாடகை பாக்கி வைக்கும் அறநிலையத்துறை வைக்கும் வரை அறநிலையத்துறை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்ததா எனவும் கேள்வி எழுப்பினார். அறநிலையத்துறைக்கு சொந்தமான கட்டிடத்தில் சாதாரண ஏழை வியாபாரி இருந்து வாடகை செலுத்தாவிட்டால் அவர்களை ஆக்கிரமிப்பாளர் என வெளியேற்றுவதற்கு தீவிரம் காட்டுகிறார்கள் அதிகாரிகள். ஆனால் பெரிய பூம்புகார் கப்பல் நிறுவனத்தின் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என கேட்டார். மேலும் நீதிமன்றம் உத்தரவிட்டும் வாடகை பாக்கியை வசூலிக்க அறநிலையத்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. கோவிலின் சொத்துக்கள் வருமானங்கள் இப்படியே விட்டுவிடலாமா எனவும் கேள்வி எழுப்பினார். தமிழகத்தில் அறநிலையத்துறை அதிகாரிகள் தங்கள் வேலையை செய்கிறார்களா இல்லையா என்பதை தெரியவில்லை. அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கு அரசு நல்ல சம்பளம் வழங்குகிறது, ஆனால் வேலையை அவர்கள் செய்யவில்லை. குறைந்த ஊதியம் எதுவும் வழங்கவில்லையே எனவும் கேள்வி எழுப்பிவிட்டு இந்த வழக்கினை அதாவது கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் மற்றும் இந்து அறநிலையத்துறையின் ஆணையர் ஆகியோர் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்தி வைத்திருக்கிறார். முழு விவரங்களுக்கு நன்றி மாரிச்சாமி. மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.